வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கொளத்தூர் வெற்றி கைமாறிய 6,58,000 ரூபாய். ஸ்டாலின் வெற்றி பெறுவாரா? அதிரடியாக களமிறங்கின தேர்தல் ஆணையம். இந்த வீடியோ எடுக்கின்ற தருணத்தில் தேர்தல் ஆணையமானது கொளத்தூர்ல களம் இறங்கி இருக்கும். ஆவலுடன் எல்லாரும் எதிர்பார்க்கின்றார்கள். ரிசல்ட் என்ன ஆக போகுது என்ற விஷயத்தை கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். ஆனா இரண்டாவது செய்தியாக, நேத்து காவிரி ஒழுங்காற்று குழுவானது டெல்லியில கூடியிருக்கிறது. கர்நாடகாவில் இருக்கிறவங்க காணொலி வாயிலாக காவிரி ஒழுங்காற்று குழுவில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மழை பொழிவு கர்நாடகாவில் இருக்கிறது. காவிரி ஒழுங்காற்று குழுவானது நம்ம தமிழகத்துக்கு 15 நாளைக்கு 3200 கனஅடி தண்ணீர் திறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு கர்நாடகமானது என்ன சொல்லியிருக்குது? எப்பொழுதும் காவிரியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய வாழ்த்தாள் நாகராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்ற விஷயத்தையும் விரிவா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல தோத்துட்டாரு. திமுகவால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா ஏதோ போர்ஜரி பண்ணி கொளத்தூர்ல VS பாபு அவர்கள் வெற்றி பெற்றிருப்பது போல தெரியுது. தவேகா முன்னணியில் இருக்குது என்று தெரிந்த பிறகு அரசு ஊழியர்கள் வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி செய்து விட்டார்களா என்ற ஒரு சந்தேகம் திமுகவுக்கு இருக்கிறது. ஏன்னா கொளத்தூர் தொகுதியில் நம்முடைய ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2011, 2016, 2021 என்று தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வந்து கொண்டிருக்கின்றார். அது ஸ்டார் தொகுதி. அதனால ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் பார்த்து செஞ்சாரு. நம்முடைய சேகர்பாபு இருக்கா தெரியுமா, அவர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருந்தாங்க. சேகர்பாபே ஜெயிச்சிட்டார்னா நம்ம ஸ்டாலின் தோத்துருப்பாரா? சேகர்பாபும் விட்டன்களை கொடுத்துருப்பாரு. நம்ம ஸ்டாலினுடைய காசும் அங்க போய் சேர்ந்திருக்கும். 2 பேரும் காசு இறங்கின பிறகு கூட கொளத்தூர் மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா? அதனால திமுக என்ன சந்தேகப்படுது என்று பார்க்கும் பொழுது, கொளத்தூர்ல மிஷின்ல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். 2வது வாக்கு எண்ணிக்கையில் ஏதாவது குளறுபடி ஏற்பட்டிருக்கலாம். அதனால ஒரு 14 வாக்குச்சாவடியை கண்டறிந்திருக்கிறது திமுக. ஏன் தெரியுமா? அந்த 14 வாக்குச்சாவடியில தான் நம்ம ஸ்டாலின் அவர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். ஆனா மீதி இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில ஸ்டாலின் அவர்கள் முன்னிலை பெற்றிருக்கின்றார். இந்த 14 வாக்குச்சாவடியும் தவேகா முன்னணியில போச்சு அப்படின்னு சொன்ன பிறகுதான் ஸ்டாலின் அவர்கள் பின்தங்குகின்றார் என்று சொல்றாங்க. ஆனால் நாம செய்திகள்ல கேள்விப்பட்டது, திமுகவில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுமே ஆரம்பத்தில் பின்னடைவில் தான் இருந்தாங்க. அதிமுக தான் 2ஆம் இடம் இருந்தது, 83 தொகுதியில முன்னணியில. முதலிடத்துல தவேகா இருந்தது 108 தொகுதியில. அப்படியே 108லே நின்று போய்விட்டது. ஆனா அதிமுக விறுவிறுன்னு சரிந்து 47க்கு வந்து விட்டது. பிறகு திமுக அமைச்சர்கள் பின்னடைவை சந்தித்திருந்தவங்க எல்லாம் முன்னிலைக்கு வந்தாங்க. அப்ப ஸ்டாலின் அவர்களும் சரி, 2வது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பின்னடைவை தான் சந்தித்திருந்தார்கள். கடைசி தருணத்துல தான் உதயநிதி ஸ்டாலின் மேலே எழும்பி வந்தாரு, வெற்றியும் பெற்றார். ஆனா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே பின்னடைவு, கடைசியில பின்னடைவும் சந்தித்தார். ஆனா எதன் அடிப்படையில ஒரு 14 வாக்குச்சாவடியை தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல. அந்த 14 வாக்குச்சாவடியில ஓட்டிங் மிஷினை ஒட்டுமொத்தமாக பகுப்பாய்வு செய்யணும். ஏன்னா வாக்கு எண்ணிக்கையில முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அந்த 14 வாக்குச்சாவடியை கண்டறிந்து தேர்தல் ஆணையத்துக்கு வேண்டுகோள் வச்சார். தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதியுடன் அந்த 14 வாக்குச்சாவடியில வாக்குப்பதிவு எந்திரம் இருக்குல்ல, அந்த வாக்குப்பதிவு எந்திரத்தை பகுப்பாய்வு செய்யலாம். அன்னைக்கு யாரெல்லாம் வாக்கு எண்ணினாங்களோ அவங்களும் அந்த பகுப்பாய்வு செய்கின்ற தருணத்தில் இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, வேட்பாளர் இருக்கலாம். 2வது அன்னைக்கு பூத் ஏஜென்ட் யாரெல்லாம் இருந்தாங்க அவங்க இருக்கலாம். 2வது மீடியா கூட இருக்கலாம். அந்த மிஷின்லாம் கொண்டு ஏற்கனவே வாக்கு எண்ணிக்கை நடந்திருக்கும்ல, அதே மாதிரி மீண்டும் வாக்கு எண்ணிக்கை செய்வாங்க. அப்புறம் அந்த வாக்கு எந்திரம் சரியா இருக்குதா என்று சொல்லிட்டு திமுக காரங்களே ஒரு 100 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களே அந்த வாக்கு எந்திரத்தில் இருக்கக்கூடிய சின்னங்களுக்கு வாக்களிக்க சொல்லுவாங்க. அவங்க விருப்பம் போல வாக்களிக்கலாம். அப்படி வாக்களிக்கின்ற பொழுது அந்த வாக்கு எந்திரத்தில் இவங்க பதிவு செய்த வாக்கு சரியா பதிவாயிருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. முதல்ல வாக்குகளை எண்ணுவாங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்றால் மறுபடியும் மிஷினை செக் பண்ணுவாங்க வாக்கு போட்டு. அதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறு வாக்குப்பதிவுக்காக நீதிமன்றத்தை நாடலாம். ஏன்னா வாக்கு எண்ணுகின்ற பொழுது யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஐயோ கொளத்தூர்ல பாத்தீங்கன்னா வாக்கு எண்ணிக்கை முறையாக நடக்கல அப்படின்னு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல.
அதனால மீள் ஆய்வுக்காக இப்ப மீண்டும் வாக்கு எந்திரத்தை எடுத்து சோதனை செய்கின்றார்கள். அப்படி சோதனை செய்கின்ற போது மிஷின்ல மிஸ்டேக் இருந்தாலும் சரி, வாக்கு எண்ணிக்கையில் மிஸ்டேக் இருந்தாலும் சரி, மறு வாக்குப்பதிவுக்கு நீதிமன்றத்தை நாடலாம். அதுக்காக திமுக என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இந்த 14 வாக்குச்சாவடிக்கும் ஒரு வாக்குச்சாவடிக்கு 47,000 ரூபாய் கட்டி, கிட்டத்தட்ட இந்த 14 வாக்குச்சாவடிக்கு 6,58,000 ரூபாய் கட்டி இருக்கிறது. அதனால தேர்தல் ஆணையமானது சிந்தாதிரிப்பேட்டையில கொளத்தூர்ல பதிவான வாக்குகள் அடங்கிய வாக்கு எந்திரத்தை வச்சிருக்கிறாங்க. அங்கிருந்து இன்னைக்கு முழுமையாக பரிசோதிப்பார்கள். இப்படி ஒவ்வொரு வேட்பாளருக்கும் உரிமை இருக்கிறது. நீங்க எந்த தொகுதியில் நின்னீங்களோ அந்த தொகுதியில் உங்களுக்கு வெற்றி சந்தேகப்படுதுன்னு வச்சுங்களேன், நேரடியா நீங்க நீதிமன்றத்தை நாடுவதை விட தேர்தல் ஆணையத்துக்கு எத்தனை வார்டு இருக்குதோ அத்தனை வார்டுலையும் போய் நீங்க ஒவ்வொரு வார்டுக்கும் 47,000 ரூபாய் கட்டினீங்கன்னா மொத்த எந்திரத்தையும் எடுத்து உங்க முன்பாக மறுவாக்கு எண்ணிக்கை செய்வாங்க. கூடவே எந்திரத்தையும் சோதனை செய்வாங்க. அதில் எங்கேயாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நாம மீண்டும் தேர்தல் நடத்த நீதிமன்றத்தை நாடலாம். அப்படி மறு தேர்தல் நடந்தா நீங்க வெற்றி பெறுவீங்களா வெற்றி பெற மாட்டீங்களா என்று தெரிஞ்சுக்கிட்டு பணம் கட்டுறது நல்லதா இருக்கும். இப்ப மட்டும் 14 வாக்குச்சாவடியில் நம்ம ஸ்டாலின் பாத்தீங்கன்னா எதனா ஒண்ணுத்துல வாக்கு முறைகேடோ இல்ல வாக்கு எந்திரம் பைதாகவோ இருந்துச்சுன்னா மீண்டும் நேரடியா நீதிமன்றத்தை போய் நாடுவாரு. அப்படி நீதிமன்றத்தை நாடுகின்ற போது நிச்சயமாக மறு வாக்குப்பதிவு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மறு வாக்குப்பதிவு நடக்கணும், மீண்டும் கொளத்தூர்ல ஜெயிக்கணும் என்பதற்காகத்தான் எந்திரத்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கு அலசி ஆராய போறாங்க. திமுகவுடைய ஆசையானது நிறைவேற போதா? ஏன்னா VS பாபு அவர்களை போய் அணுகினாங்களாம். ஏயா நம்ம கட்சிக்கே வந்துறியா? நம்ம கட்சியில் தானே 20 வருஷம் இருந்த, அதிமுக 10 வருஷம் தானே இருந்த, இப்ப தவேக்கல போய் நீ எம்எல்ஏவே என்ன பண்ண போற, அதோட வெயிட்டா கவனிக்கிறியா அப்படின்னு பேசி பார்த்தாங்களாம். VS பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் மசிகிற மாதிரி தெரியல. ஏற்கனவே இளையராஜா என்கின்ற ஒருத்தர் எப்பா குதிரை பேரம் எங்கிட்ட நடத்தினாங்கப்பா, திருநாவுக்கரசு மற்றும் ஒரு 14 பேர் உங்களுக்கு ஒரு 50 கோடி கொடுத்துறோம், நீங்க சபாநாயகருக்கு எதிராக வாக்களிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு இளையராஜா அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதற்கு பிறகு குதிரை பேர வழக்கானது வேகம் எடுத்து இன்னைக்கு கைதுகள் தொடர்ந்து கொண்டு இருக்குது. இந்த தருணத்துல இன்னும் கொஞ்சம் VS பாபு அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அந்த ஆளு எப்பா ஸ்டாலின் குடும்பத்தில் இருந்தே என்ன ராஜினாமா பண்ண சொல்றாங்கப்பா, எனக்கு இவ்வளவு ரேட்டு பேசினாங்கப்பா அப்படின்னு கிறுக்கு பையன் போட்டு உடைச்சிட்டானா கட்சியில வளர்த்துருக்காங்க, அடையாளப்படுத்திருக்காங்க. ஸோ இப்படி திமுகவில் வளர்ந்தவன் தவேகாவில் போய் சேர்ந்துக்கிட்டு நம்மளை ஒட்டுமொத்தமாக காட்டி கொடுத்துட்டானா என்ன பண்ணுறது? அதனால லீகலாகவே போகும்னு சொல்லிவிட்டு இந்த 14 வாக்குச்சாவடியை தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட 6,58,000 ரூபாய் கட்டி இன்னைக்கு வாக்கு எந்திரங்களை பரிசோதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு வாக்கு எந்திரமானது பழுதாகிவிட்டால் அவ்வளோதான், சோழி முடிஞ்சது. கிட்டத்தட்ட எலெக்ஷன் நடந்து முடிந்து 3 மாதம் ஆயிடுச்சு. அந்த வாக்கு எந்திரம் பராமரிப்பின்றி அப்படியே கொண்டு போய் வச்சிருக்காங்க. அதில் பழுது ஏற்பட்டுச்சு. இந்த 3 மாசத்துல எங்கேயாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு நம்ம ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் கொளத்தூர்ல தேர்தல் நடத்த சொல்லி நீதிமன்றத்தை நாடுவார். வாக்கு எந்திரத்தை பரிசோதிப்பதற்கே 6,58,000 ரூபாயை கொடுத்துருக்காங்கன்னா நீதிமன்றத்தில் கேஸ் போட்டு ஜெயிக்கிறதுக்கு வழக்கஞ்சிருக்கு எத்தனை கோடி செலவழிப்பாங்க. மொத்தத்தில் கொளத்தூர்ல தோத்ததை திமுக காரங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. இல்ல ஸ்டாலினால ஏற்றுக்கொள்ள முடியலையா, இல்ல உதயநிதி ஸ்டாலினால ஏற்றுக்கொள்ள முடியலையா, இல்ல பணத்தை நான் கட்டுறேன் அண்ணாத்த எந்திரத்தை மட்டும் பரிசோதிக்க சொல்லு அப்படின்னு மீண்டும் சேகர் பாபு திமுக கிட்ட நல்ல பேர் எடுப்பதற்காக இப்படி தேர்தல் ஆணையத்தை அணுகி இருக்கின்றார்களா என்ன தெரியாது. ஆனா முடிவுகள் என்னவா வரப்போகுது என்பதெல்லாம் பொறுத்து பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வாக்கு எண்ணுகின்ற தருணத்திலே யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காத காரணத்தினால MK ஸ்டாலின் அவர்களுக்கு 2வது முறையும் ஏமாற்றம் தான் மிஞ்சும் என்று நான் நினைக்கிறேன். உங்க கருத்து சொல்லுங்க. தொடர்ந்து காவிரியின் குறுக்கே மேகதாதனை கட்டுவது தொடர்பாக கர்நாடகா தமிழகத்துக்கு இடையில போர்க்களமாகவே மாறி இருக்குது. இந்த வால்டால் நாகராஜ், நாராயண கவுடா இந்த 2 பேரும் நீங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் தண்ணி கொடுத்துன்னு வச்சுங்களேன், கர்நாடகம் பத்திக்கிட்டு எரியும் அப்படின்னு போராட்ட களத்தில் குதித்து இருக்கின்றார்கள். உங்க எல்லாருக்குமே தெரியும், காவிரி ஒழுங்காற்று குழுவானது நேற்று கூடிச்சு. தமிழகத்தில் தண்ணி இல்லை, அணைகளில் தண்ணி இருக்குது, நாங்கள் பார்த்துட்டோம். அதனால கர்நாடகத்துக்கு போக தான் நாங்கள் தமிழகத்துக்கு 15 நாளைக்கு 3200 கன அடி தண்ணி திறக்க சொல்றோம். அதன் மூலமாக 4.5 TMC தான் தமிழகத்துக்கு போக போகுது. ஆக்சுவலா நீங்க தமிழகத்துக்கு தண்ணி எவ்வளவு தரணும்னு கேட்டீங்கன்னா இந்த ஜூலை மாசத்துல 32.1 TMC தண்ணி தரணும். ஆனா இது வரைக்கும் நீங்க 1.1 TMC தண்ணி தான் தந்திருக்கீங்க. இந்த மாதத்தினுடைய கடைசியிலாவது
ஒரு 3200 கனஅடி தண்ணீர் திறந்தீங்கன்னா 15 நாளைக்கு அது 4.5 டிஎம்சி தண்ணி தான் ஆகும். அப்படி பார்த்தா கூட நீங்க இன்னும் 27 டிஎம்சி தண்ணி தமிழகத்துக்கு பாக்கி இருக்குது. உத்தரவாதம் அளிக்கப்பட்ட தண்ணியை நீங்க தர்றது கிடையாது. அதனால ஒழுங்கா தரங்க அப்படின்னு கர்நாடக அரசாங்கத்துக்கு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டுருக்காங்க. ஆனால் இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு தலைவலி. இப்ப தண்ணி தரலன்னு வச்சுங்களேன், இந்த காவிரி மேலாண்மை வாரியமோ சரி, இல்ல காவிரி ஒழுங்காற்று குழுவா இருந்தாலும் சரி, நீதிமன்றத்தை நாட சொல்லுவாங்க தமிழக அரசாங்கத்தை. அப்ப நீதிமன்றத்துக்கு போனா கர்நாடக அரசாங்கமானது காவிரி மேலாண்மை வாரியத்துடைய உத்தரவை சரியா கடைபிடிக்கலைங்க, எங்களுக்கு மறு உத்தரவு வேணும், அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் காவிரி மேலாண்மை வாரியமே அணை திறப்பதற்கான அதிகாரத்தை கொடுங்க, கர்நாடகா கிட்ட இருக்கிறதுனால தானே அவன் தனி திறக்க மாட்டான் அப்படின்னு தமிழக அரசாங்கமானது காவிரி மேலாண்மை வாரியமானது கர்நாடகாவுக்கு உத்தரவிட்ட பிறகும் திறக்க மாட்டது, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்று தமிழகத்துக்கு அனுமதி அளித்திருக்குதுங்க அப்படின்னு அதை கொண்டு போனாங்கன்னா கர்நாடகாக்காரனுக்கு சிக்கல். அதனால அந்த மாநில முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் மழை காலத்திலேயாவது நம்ம ஒரு நாளைக்கு 3200 கன அடி தண்ணி தரகல்னா நம்ம வெயில் காலத்துல என்னையா பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறார். உடனடியாக இந்த நாராயண கவுடா அப்புறம் இந்த வாழ்த்தாள் நாகராஜெல்லாம் தண்ணி திறந்தீங்க அவ்வளவுதான், கர்நாடகாவை பத்திக்கிட்டு எரியும். எங்கேயும் அணைகளில் தண்ணி இருக்குது, கர்நாடகாவில் குடிப்பதுக்கே தண்ணி இல்லை, ஏற்கனவே வச்ச பயிரெல்லாம் காயுது, நீங்கள் தமிழகத்துக்கு வர தண்ணி தரீங்களா? விடவே மாட்டோம் அப்படின்னு அவங்க களத்தில் குதிச்சிருக்கின்றாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலிருந்து யாரும் கர்நாடகா வரக்கூடாது அப்படின்னு போராட்டம் வேற பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனால கர்நாடக அரசாங்கமானது என்ன பண்ணணும்னு தெரியல. இதற்கிடையில மேகதாது அணையானது காவிரியின் குறுக்கு கட்டுறதுக்கு மத்திய அரசாங்கமானது மறைமுகமாக அனுமதி அளித்து விட்டது அப்படின்னு சமூக வலைதளத்தில் பரப்பிட்டு இருக்காங்களாம். அதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள், எச் ராஜா அவர்கள்லாம் நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறாங்க. பார்லிமெண்ட்ல மத்திய நீர்வள இணை அமைச்சர் அவர்கள் என்ன சொன்னாருன்றத கொஞ்சம் ஆழ்ந்து கவனிங்க. தவறாக மிஸ்கைடு பண்ணாதீங்கப்பா மக்களை. உங்களுடைய ஆட்சியுடைய தோல்வியை திசை திருப்புவதற்காக மேகதாது அணை தொடர்பாக அவதூறு பரப்பாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எச் ராஜா அவர்கள் ஒருபடி மேல போய், ஏங்க அமைச்சர் என்ன சொன்னாரு, நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன கேட்டாரு, 2018 உச்ச நீதிமன்றம் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக தமிழகத்தினுடைய அனுமதி தேவையில்லை என்று தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்டார். அதுக்கு தான் மத்திய அமைச்சர் நாங்க தீர்ப்பு ஆராய்ந்தோம், அந்த தீர்ப்புல தமிழக அரசாங்கத்திடத்துல அனுமதி வாங்கணும் என்ற ஒரு சொல்லே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதற்காக மத்திய அரசாங்கமானது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காவிரியின் குறுக்கு அணை கட்டிக்கலாம் அப்படின்னு அனுமதி என்ன வழங்கியிருக்கேன்னா, தீர்ப்புல நீங்க கேட்டது இல்லைன்னு தான் நாங்க சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி காவிரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அதுல தமிழக அரசாங்கமானது ஒரு பங்குதாரராக இருக்குது. அந்த காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியில நம்ம கர்நாடக அரசாங்கமானது அனுமதி வாங்கணும். அப்படி அனுமதி வாங்கலன்னு வச்சுங்களேன், ஒருபோதும் மேகதாது அணையானது கட்ட முடியாது. தீர்ப்புல தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை மத்திய அரசாங்கமானது தெளிவுபடுத்திருக்குது. இப்போ காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியில தமிழக அரசாங்கம் இருக்குது, அவங்க அனுமதி கொடுப்பாங்களா? பரவாயில்லப்பா, நீ மேகதாதுல அணை கட்டிக்கோ, எங்களுக்கு தண்ணி விடுன்னு சொல்லிடுவாங்களா? அப்போ தமிழக அரசாங்கமானது காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியில இருந்தாலும் அவங்க கிட்ட அனுமதி பெற முடியாது என்று தெரிந்தும், ஐயோ மேகதாது அணை கட்டுறதுக்கு மத்திய அரசாங்கம் மறைமுகமாக அனுமதி அளிச்சிச்சோ அப்படின்னு ஏன் பொருளையை கலப்புறீங்க அப்படின்னு எச் ராஜா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எப்போதும் சரி, மத்திய அரசாங்கமானது தீர்ப்புல என்ன சொல்லப்பட்டதுன்னு கேட்டீங்க, தீர்ப்புல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம கோடிட்டு காட்டி இருக்கின்றோம். ஆனா தமிழ்நாட்டு விவசாயிகளையோ தமிழ்நாட்டு மக்களையோ மத்திய அரசாங்கம் என்னைக்கும் வஞ்சிக்காது, நம்ம பக்கம் தான் இருக்கிறாங்க. அதனால தான் டிபிஆர் நம்ம திருப்பி அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு எச் ராஜா அவர்கள் சொல்றாரு. ஒன்னே ஒண்ணுதான், நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கோ அதிமுகவோ திமுகவுக்கோ பாத்தீங்கன்னா எச் ராஜா அவர்களும் நயினார் நாகேந்திரன் அவர்களும் புரிய வைக்க வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். ஒன்னே ஒன்று தான், உங்களாவுடன் பயணித்த நம்ம அண்ணாமலை கிட்ட போய் இந்த 2 பேரும் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலை தான் சொல்லிக்கின்றார், ஏன்பா மத்திய அரசாங்கமானது அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு ஒரு நிலைப்பாடா? தமிழக அரசாங்கத்துடைய ஒப்புதல் இல்லாம அணையே கட்ட முடியாது என்று சொல்லுகின்ற போது தீர்ப்புல அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு அன்னைக்கு கஜேந்திர சிங் செகாவத் அவர்கள் சொல்லுகின்ற போது, இன்னைக்கு தீர்ப்புல அப்படியெல்லாம் சொல்லல அப்படின்னுட்டு மத்திய நீர்வள இணையமைச்சர் சொல்றாருன்னா, ஒரே கொள்கையில ஒரே நிலைப்பாட்டில் இருக்க மாட்டீங்களா? கர்நாடகாவில் தேர்தல் வருது என்பதனால இப்படி தடமாறுகின்றீர்களா? நீதி, சட்டம், நடுநிலை இவற்றை கருத்தில் கொண்டு காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தணும் என்று அண்ணாமலை சொல்லியிருக்கின்றார். தேர்தலுக்காக இப்படி ஒரு முடிவை மத்திய பாஜக எடுத்திருப்பதாக அண்ணாமலை சொல்றார். இப்ப எச் ராஜாவும் நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலைக்கு தான் புரிய வைக்கணும்.
ஏயா 2 மாநிலம் இருக்குது, ஒரு மாநிலத்துக்கு சார்பா மத்திய அரசாங்கம் எப்ப செயல்பட்டு இருக்குது? இப்ப மட்டும் செயல்படும். ஏன் நீ மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக முடிவு என்னன்னு தெரியாம பேசுற? நீ பாஜக ஆதரவாளர் இல்ல, நீ இப்போ தனி கழகம் கண்டுட்ட, அதனால நான் பாஜகவுடைய பி டீம் இல்லை என்று நிரூபிப்பதற்கு இப்ப மத்திய அரசாங்கத்தின் மீது பழி போறியா அப்படின்னு நம்முடைய அண்ணாமலையை தான் கேட்கணும். எச் ராஜா மற்றும் நயினார் நாகேந்திரன் அவர் தான் மற்றவங்களாம் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்றாரு. கர்நாடகாவில் நடக்க போகின்ற தேர்தலுக்காக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க நாடாளுமன்றத்தில் தந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. எச் ராஜா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன பண்ண போறாங்க என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நன்றி.